உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 29 சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சைக்காலஜியில் 7th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புக்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் பார்ட்டில் ஆர்டிகிள்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கேள்வி 101 என்ன சொல்லியிருக்காங்க? கைல்வெளி ஒரு எக்ஸாம்பிள் போட்டித் தேர்வில் கலந்துக்கிறாங்க. அவங்க சரியான கேள்விகளுக்கு 4 மதிப்பெண் கொடுக்குறாங்க. தவறான கேள்விகளுக்கு -2 மதிப்பெண்கள். அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுலேருந்து -2 ஒரு கேள்விக்கும் சொல்றாங்க. ஸோ அப்படி இருந்தபோது அவளால் 20 மதிப்பெண்கள் மட்டுமே பெற முடிந்தது எனில் அவள் எழுதிய தவறான விடைகள் எத்தனை? ஸோ அவங்க 20 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 20 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க 10 கொஸ்டின் தான் கரெக்டாக எழுதியிருக்காங்க. 10 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்காங்க, 20 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ கொஸ்டின் தப்பாக எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா வாங்கின மார்க் 20, கரெக்டாக எழுதுனது 10. அப்போ ஒரு கரெக்டான கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க? 4 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ 10 × 4 10 × 4 அப்போ 40 மார்க் கரெக்டு. தப்பான கேள்வி, அவங்க வாங்கியிருக்க மார்க் எவ்வளோ? 20. அப்போ 40 20 மைனஸ் பண்ணால் தானே இந்த 20 மார்க் கிடைக்கும். 20 மார்க் கிடைக்கும். அப்போ 20 மார்க் தப்பு. 20 மார்க்னா ஒரு தப்பான கேள்விக்கு எவ்வளோ? -2. அப்போ -2 20 வந்திருக்கு. அப்போ -2 × 10 போட்டால் தானே 20 வரும். அப்போ 101 கேள்விக்கான விடை, அவங்க தப்பா எழுதின கேள்வி எவ்வளோ? 10 கேள்விகள். தவறான எழுதின கேள்வி 101 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 10. கேள்வி 102 -16 ÷ 4 அடிச்சோம்னா என்ன ஒரு ஆன்சரு? -4 வரும். கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல எது -4 வருது பார்க்கலாம். இங்கே பாருங்க, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்பயே விட்டுடலாம். மைனஸ் இங்கே ஆன்சர் ப்ளஸ்ல வரும். இங்கே அடிச்சோம்னா 4 மைனஸ். ஸோ கரெக்டு. இங்கே 1/-1/4 வரும். ஸோ இது தவறு. 102 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 103 323 பிசிக்கும் 1687 ஏடிக்கும் நடுவில் எத்தனை ஆண்டுகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, பிசி அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் நெகட்டிவ்ல வரும். ஏடினா இந்த பக்கம் ப்ளஸ்ல போகும். அப்போ ரெண்டுக்கு இடையில எத்தனை ஆண்டுன்னு கேட்டால் என்ன பண்ண போகிறோம்? ரெண்டையும் கூட்டிட வேண்டியது தானே. அப்போ 323 + 1687 ரெண்டையும் கூட்டினோம்னா 2010. 103 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 2010. கேள்வி 104 ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாக்ஸில் எக்ஸ் ஒய் இசட் 3க்கான வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ வேற என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கூட்டினாலும், ரோ வைஸ் கூட்டினாலும் சரி, காலம் வைஸ் கூட்டினாலும் சரி, சேமா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிடுவோம், அதான் சேஃபர் சைடு. ஸோ 0 இருக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ அதனால அதை நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் இசட். ஸோ எக்ஸுக்கு இங்கே 0 பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க? -9 வருது ஆட் பண்ணோம்னா. ஓகே, நெக்ஸ்ட் பிக்கு -4. பியோட வேல்யூ -4 போட்டு பார்ப்போம். -4 -3 -2 எல்லாத்தையும் கூட்டினோம்னா -9 -7 -9. ஸோ இசட்டுக்கு -7 போட்டு பார்ப்போம். -6 -7 அப்படின்னா -13 + 4 -9 சரியா வருது. ஸோ காலம் ரோ செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த வரிசை செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, -10 1 அப்போ -9. இங்கே -10 -3 -13. ஸோ -9. இங்கே பார்த்தோம்னா 0 -9 சரியா வருது. எல்லா பக்கமும் சரியா வருது. ஸோ நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் கரெக்ட். 104 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 0, -4, -7. கேள்வி 105 பேரலோகிராமோட சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்த சைட்ஸ் கொடுத்தாங்க. அடுத்த அட்ஜசன்ட் சைட்ஸ், அடுத்து உள்ள பக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? அடுத்துள்ள பக்கங்கள் அட்ஜசன்ட் சைட்ஸ். அப்படின்னா என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க? இப்படி பேரலோகிராம் இருக்குன்னா இது 6னா இது 5 இப்படி கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃபார்முலா என்னது? பேரலோகிராம் ஏரியா ஃபார்முலா b × h. ஆனால் பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் என்ன? சுற்றி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ இது 2 மாதிரி தான் அந்த பக்கம் இருக்கும். 2ஐயும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 11 × 2. ஆன்சர் 105 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 22 சென்டிமீட்டர். கேள்வி 106 ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? பேரலோகிராமோட நமக்கு என்ன சொல்றாங்க? இணைகரத்தோட ஏரியா ஃபார்முலா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா b × h. ஸோ என்னவா மாறுங்கிறாங்க? எப்படி மாறும் பாருங்க. b-யை 2வும் இங்கே 1/2 போடும்போது என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆகி திரும்ப அதே BH வந்துடும். அப்போ எந்த மாற்றமும் இருக்காது. 106 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி மாறாது, ரிமைன்ஸ் தி சேம். கேள்வி 107 பரப்பளவு 96 சென்டிமீட்டர் மற்றும் பக்களவு 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம் ஹைட் சாய் சதுரம் ராம்பஸ்
சாய் சதுர ஹைட்டு கேட்டாங்கன்னா சிம்பிள் ஏரியா கொடுத்துருக்காங்களா, ஏரியா சைடு. ஸோ ஆன்சர் எப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஏரியா டிவைடட் பை சைடு, அவ்வளோதான் ஆன்சர். அடிச்சிங்கன்னா 4. 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 4. நல்லா பார்த்துக்கோங்க, ஹைட்டு கேட்பாங்க. ராம்பஸோட ஹைட்டு கேட்டால் ஏரியா கொடுத்துட்டு சைடு கொடுத்துட்டு ஹைட்டு கேட்டாங்கன்னா ஃபார்முலா ஏரியா டிவைடட் பை சைடு, பக்கம், பரப்பளவு டிவைடட் பை பக்கம். கேள்வி 108. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. ஸோ இப்படி இருக்கும் பாருங்க, 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். 108வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 90 டிகிரி. கேள்வி 109. ட்ரெபிசியம் ஓட ஏரியா கேட்குறாங்க. சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ட்ரெபிசியம் ஏரியா ஃபார்முலா. ட்ரெபிசியத்துக்கு பரப்பளவு கேட்டாங்கன்னா ஃபார்முலா 1/2 இன்ட்டு அந்த பக்கங்கள் ஏபியின் கூடுதல் இன்ட்டு உயரம். ஸோ நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த கேள்வியை என்ன பண்ணலாம், 1/2 இன்ட்டு அது ரெண்டையும் கூட்டோம்னா 18, ஹைட் 5, அடிச்சிங்கன்னா 9. 9 × 5 45. 109வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 45 cm². கேள்வி 110 என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவர் 920க்கு ரூபாய் 920க்கு 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா ஆகிய மதிப்பிலான பண தாள்களை வைத்துள்ளார். இம்மூன்று மதிப்பெண்களும் பணத்தாள்களின் எண்ணிக்கையும் சமமெனில் அவரிடம் உள்ள மொத்த பணத்தாள்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சமம்னு சொல்லிட்டாங்கப்பா. பணத்தாள்கள் வந்து அவர்கிட்ட சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் எல்லாத்தையுமே எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இது எல்லாத்தையுமே 1x 5x. அப்போ என்ன பண்ண போகிறோம், இதை எடுத்துட்டு டிவைட் பண்ணிடுவோம். அவர்கிட்ட வந்து இவ்வளோ நோட்ஸ் ருபீஸ் இருக்குது, 960 ரூபா இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிட்டோம்னா ஆன்சர், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க, 15 16 ஆட் பண்ணால் 16. ஸோ 960 டிவைடட் பை 16 அடிச்சிங்கன்னா 6 0 60. 110வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 60. சிம்பிள். எவ்வளோ நோட்ஸ் இருக்குது கேட்டால் டினாமினேஷன் கொடுத்துருக்காது, ஆட் பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம், அதான் ஆன்சர். கேள்வி 111. டசன் பனானா 40 தான். 48 பனானா. ஒரு டசன்னா எவ்வளோ பனானாப்பா, ஒரு டசன்னா 12. ஓகேங்களா, 20 ரூபா. அப்போ 48 பனானா எத்தனை டசன்? இது 48 பனானாங்கிறது 4 டசன். அப்போ 20 4 பெருக்கினா ஆன்சர் 20 × 4 80. 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 80. 112 கூட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஆட் பண்ண சொல்றாங்க. சரி, எல்லாமே mn தான், பிரச்சனை இல்லை. நம்பரை மட்டும் ஆட் பண்ணா போதும். 3 8 கூட்டினா 11, -5 -4 கூட்டினா -9, 11 -9 2. 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 2mn. 113 டைமண்ட் ஒர்க்கு. ஓகேங்களா, டைமண்ட் ஒர்க் பொறுத்தளவு பாருங்க, இந்த சைக்கிள்ஸ் இது ஒர்க்கு. சைக்கிள் கொடுத்தா ஒர்க்கு. நம்ம சைக்கிள் மட்டுமே எப்போதுமே ஒர்க்கு வந்து டைரக்ட் மெத்தடு. எவ்வளோ நாள், நாட்கள். அப்போ 5/35 சைக்கிள் செய்கிறாங்க. 21 நாளில் எவ்வளோ சைக்கிள் செய்வாங்க? அடிக்க வேண்டியதான், 7 பெருக்க வேண்டியதான். 7 × 21 பெருக்கணும், ஈஸி தான். 7 × 2 14. அப்போ 20ன்னு வச்சுப்போம். 7 × 20 மல்டிப்ளை பண்ணுங்க, 140. மீதி 1. 7 × 1 7. ரெண்டையும் கூட்டினா 140 + 7 147. 113வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 147. கேள்வி 114. கார்டனர் ஒருத்தருக்கு கார்டனர் அவர் என்ன பண்றாங்க, ஒருத்தர் சுத்தம் வீட் பண்றதுக்கு 120 நிமிஷம் ஆகுது. 6 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா, அதுவே 30 நிமிஷத்துக்கு வேலை செய்யறதுக்கு எவ்வளவு பேர் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், நமக்கு m1 d1 = m2 d2 இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணோம்னா 4 டைம்ஸ் பண்ணோம்னா 4 டைம்ஸ். அப்போ 4 × 6 24 எழுதலாம். இல்லைன்னா நிமிஷத்தை பாருங்க, 120 நிமிஷத்துக்கு 6 பேர். அப்போ பாருங்க 120 30னா எவ்வளோ டைம்ஸ், 4 டைம்ஸ். அப்போ அதை பார்த்தாலே சொல்லிடலாம் 4 மடங்குண்டு 24. 114வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 24. கேள்வி 115. என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டாம். ஓகேவா, எல்சிஎம் எடுக்க வேண்டாம். நம்ம அவங்க அடிஷன் ஆப்ஷன்ஸ் பார்த்து முடிவு பண்ணணும். ஆப்ஷன் பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுது நமக்கு. இதை மேலே கொண்டு போயிட்டு என்ன டிவைட் பண்ணியிருக்காங்க, தனித்தனியாக டிவைட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 3, இந்த 3 நம்ம அப்படியே வச்சுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டிஜிட் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே அப்படியே டிவைட் பண்ணியிருக்காங்க. 4 ஒரு 0க்கு டிஜிட் 2 0 இல்லை, அதுக்காக ஒரு டிஜிட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க, 3 இங்கெல்லாம் 0 தான், இந்த இடத்துல 3.04 0.04. இது 3 டிஜிட். அப்போ ஒரு டிஜிட் 9, இன்னொரு டிஜிட் இல்லை 0, இன்னொரு டிஜிட் இல்லை 0, இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ 0.009. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 9 4 0 இந்த இடத்துல 3 3.1
3.049. 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 3.049. கேள்வி 116 3/5 அடிக்க முடியாது. ஆப்ஷன்ஸ் பார்த்தா தெரியும் டெசிமல்ல இருக்கு. ஸோ 3/5 போது என்ன பண்ணலாம், இதை 30 எடுத்துக்கலாமே. ஒரு 0 ஆட் பண்ணா என்ன பண்ணணும், 0 ஆட் பண்ணா ஒரு புள்ளி வைக்கணும். ஸோ அடிச்சோம்னா 6.6. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 0.6. கேள்வி 117 ஃபார்முலா C = 2πr. அந்த ஆர் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சர்க்கிள் ஆர் அப்படிங்கிறது என்னது பாருங்க, சர்க்கிள் ஆர் இந்த ஆரம் ரேடியஸ் தானே குறிக்கும். அப்ப 117 கேள்விக்கான விடை ஆர் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி ரேடியஸ் ஆரம். கேள்வி 118 ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு 82 பை கொடுத்துட்டாங்க. ஆரோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சர்க்கம்ஃபரன்ஸான ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், 2πr. இந்த பை அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா அங்கே பை கொடுத்துருக்காங்க, கட் பண்ணிடலாம். பை கேன்சல் பண்ணலாம். 2 அடிச்சோம்னா 41. 118 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 41 சென்டிமீட்டர். கேள்வி 119 ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வட்டத்தின் பரப்புக்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஓகே, ஏரியாவோட நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ கேட்குறாங்கப்பா, விகிதம் கேட்குறாங்க. விகிதம் சிம்பிள், ஏரியா சர்க்கிள் ஃபார்முலா என்ன, பை r². எங்கே செமி சர்க்கிள் பை r²/2. ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இந்த 2 இங்கே வந்துடும். அப்போ 2:1. 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 2:1. கேள்வி 120 ஏ மல்டிப்ளை பண்ணி 80. எத்தனை ஏ, அவ்வளோதான், பவரில் ஆட் பண்ணிவிட தானே. நம்ம என்ன பண்ணுவோம், பவர் எப்போவுமே ஆட் பண்ணுவோம். எல்லாம் 1 1 1 இருக்குமா, அப்போ என்ன பண்ணலாம், 1 2 3 4 5 a⁵. a⁵. எத்தனை ஏ இருக்கோ அதை பவர் எழுத வேண்டியதான். பாருங்க, மற்றதெல்லாம் ஒத்து வராது. 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ a⁵. கேள்வி 121 72 அடுக்கு குறியீடு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் கேட்குறாங்கம்மா. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல எது சொல்றாங்க. ஸோ நம்ம 72 என்ன பண்ணுவோம், நம்ம 72 எப்படி எழுதலாம், 8 × 9 எழுதலாம். 8 × 9 எழுதலாம். 8னா என்னது, 2 கியூபா. 8னா 2 கியூப். பாருங்க, இது ஒன்று தான் ஆன்சர். 8னா 2 கியூப், 9னா 3². ஸோ 2 கியூப் × 3² எழுதலாம். 121 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 2 கியூப் × 3². கேள்வி 122 எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல. ஓகேங்களா, a⁻13 = x³ + a10. அப்போ நமக்கு இந்த இடத்துல 13. அப்போ இதை கூட்டினா பாருங்க 13 சரியா வருது, கூட்டினா 13 வருது. அப்போ இந்த இடத்துல மீனிங் என்ன, ஏ மிஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸோட மதிப்பு ஏ. 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 123 எவ்வளோ 0 இருக்கும், 100⁻10 உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை யாது. ஸோ நமக்கு 0 எவ்வளோன்னு கேட்குறாங்க. சிம்பிள், இங்கே எத்தனை 0 இருக்கு, 2. இங்கே என்ன பவர் கொடுத்துருக்காங்க, 10. 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, அதான் ஆன்சர். ஸோ 123 கேள்விக்கான விடை 2 × 10 20. ஆப்ஷன் 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 20. கேள்வி 124 2/40 = கொடுத்தா இந்த இடத்துல ரெண்டுமே பவர் நம்பர் ரெண்டுமே சேமா, பேஸ் நம்பர் சேம்னா பவரும் சேமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் தான் ஆன்சர். இங்கே 40 இருக்கா, 40 நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 2/41, அதான் ஆன்சர். ஸோ இல்லைன்னா என்ன பண்ணலாம், இதில் ரெண்டுலையும் காமனாக 2/40 எடுக்கலாம். 2/40 காமன் எடுத்தோம்னா 1 + 1. அப்போ 2/40 + 2 1 + 1 2. இது பவர் 1ன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, பேஸ் ஈக்குவலா பவர் ஈக்குவேட் பண்ண என்ன பண்ண போகிறோம், 2 பவர் 40 + 1 41. அதான் ஆன்சர் அது இருக்கும். 124 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 2/41. கேள்வி 125 ஃப்ராக் வந்து 5.3 சென்டிமீட்டர் ஒரு ஜம்ப்ல தகுமா. ஓகேங்களா, அப்போ மொத்தம் 10 ஜம்ப். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கேட்குறாங்க. என்ன பண்ண போகிறோம், 5.3 × 10 மல்டிப்ளை பண்ணால் இந்த டெசிமல் இந்த சைடு வரும். 5.3ங்கிறது 53 மாறும். 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 53 சென்டிமீட்டர். கேள்வி 126 தென்றல் தனது வருமானத்தில் 1/4 சேமித்தால் அதன் சதவீதத்தை காணுக. 4 பங்கை சேர்க்கிறாங்களாம்ப்பா. 4 பங்குனா என்னது, மொத்தமாக 100ன்னு எடுத்துப்போம். 100ல் 4 25. 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 25%. கவின் scored 15 out of 25 in a test. The percentage of his mark is. கவின் 25ல் 15 மதிப்பெண்களை பெற்றால் அதன் சதவீதம். அப்போ 15 மார்க் வாங்கியிருக்காரு, மொத்தம் டோட்டல் 25. சதவீதம் என்ன பண்ணுவோம், × 100 அடிச்சிங்கன்னா 4 முறை 15 × 4 60. 127 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 60%. 128 சதவீதத்தை ரிமூவ் பண்ணணும். 0.07% என்பது பாருங்க ஆப்ஷன்ஸ்ல சதவீதமே இல்லை. ஸோ நம்ம சதவீதம் ரிமூவ் பண்ணோம்னா, சதவீதம் வேணும்னா × 100, சதவீதத்தை ரிமூவ் பண்ண போறோம்னா நமக்கு /100.
ஸோ இந்த மாதிரி ஆன்சரே இல்லை. 0.07/100 ஜஸ்ட் இந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 0.07 7ஆக மாற்றிருக்காங்க. 0.07 நமக்கு 7ஆக மாற்றிருக்காங்க. 7ஆக மாத்திரம் என்ன பண்ணணும், 2 டிஜிட் இருக்கு, அப்போ இன்டூ 100, அதே மாதிரி கீழேயும் இன்டூ 100, அவ்வளோதானே. இது 7ஆக வரப்போகுது, கீழே 4 0 பாருங்க, ஆப்ஷன் டி தான். 128வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, 7/10,000. கேள்வி 129, மோடு கேட்டிருக்காங்க. இப்போ மோடு கேட்டிருக்காங்க, கலர்ஸ் பாருங்க, ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட், கிரீன், ப்ளூ. மோடுனா என்ன, அதிக முறை எந்த வேல்யூ திரும்ப திரும்ப சொல்றோன்ட்டு ப்ளூ தான் 2 வாட்டி சொல்லியிருக்கோம். ஸோ 129வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, ப்ளூ. கேள்வி 130, 2 எண்களின் சராசரி 20, அவற்றில் ஒரு எண் 24 எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. சராசரி 20 கொடுத்தாங்க, 2 நம்பருக்கு சராசரி அப்படின்னா என்ன பண்ணலாம், 20. சரி, 2 நம்பர், ஒரு நம்பர் 24 கொடுத்துட்டாங்க, அப்போ ஒரு நம்பர் 24, இன்னொரு நம்பர் தெரியல எக்ஸ், மொத்தம் 2 நம்பர் சொல்லிட்டாங்க, பை 2 ஈக்குவல் டு என்ன வருது 20. இப்போ இந்த 2 அங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, 40 வரும். அப்போ 24 + x ஈக்குவல் டு 40. இந்த 24 அந்த பக்கம் போனா மைனஸா, 40 - 24 16. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 16. 130வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, 16. கேள்வி 131, மீன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதில் எக்ஸ் மீன் வந்து கொடுத்துட்டாங்க 18 எக்ஸ். ஸோ மீன் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். மொத்தம் எத்தனை வேல்யூ, 3 ஈக்குவல் டு 18ன்னு சொல்லுவோம். 12 + 28 40. இந்த 3 அந்த பக்கம் போனா 18 × 3 54. ஸோ 40 + x ஈக்குவல் டு 54. 40 அந்த பக்கம் போனால் மைனஸ், எக்ஸோட மதிப்பு 54 - 40 14. 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, 14. கேள்வி 132, a, 2a, 4a, 6a, 9aவின் இடைநிலை 8 என்றால் ஏவின் மதிப்பு. ஸோ இடைநிலை 8ன்னு சொல்றாங்க. இடைநிலை என்ன, மிடில் வேல்யூ, இடை நடுப்புற உள்ளது. இதை பாருங்க, இதுல நடுப்புற உள்ளது என்னது, 4a. இதோட மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க, 8. அப்ப 4a = 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப a அடிச்சானா வரும் 2. 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, 2. கேள்வி 133, மீடியன் கொடுத்துட்டாங்க. இதுல மீடியன் கண்டுபிடிங்க, இடைநிலை மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், கரெக்டா நம்பர் அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில முதல்ல எழுதணும். ஸோ ஏறு வரிசை அதை எழுதுவோமே, இது ஏறு வரிசை எழுதுனா என்ன வரும் பாருங்க, 24 29 30 34 35 38. இப்போ எழுதிட்டோம். இப்போ பாருங்க, இந்த பக்கம் மிடில் வேல்யூ, மிடில், இது 2 மிடில் இருக்கு. ஸோ 2 மிடில் நம்ம என்ன பண்ணுவோம், இது 2 கரெக்டாக சென்டராக எழுதிடலாம், இல்லை 2 ஆட் பண்ணி 2ஆல் வகுத்து எழுதலாம். ஸோ 30 34 மிடில் உள்ளது 32. 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, 32. 142.5 சதவீதத்தை தசமமாக மாற்று. டெசிமல் வேல்யூவை வந்து என்ன சொல்றாங்க, நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறத டெசிமல் வேல்யூவை மாற்ற சொல்றாங்க. நம்ம பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணனாலே பை 100 போட்டாலே பர்சன்டேஜ் ரிமூவ் ஆயிரும். ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, 100 என்ன பண்ணணும், டிஜிட் தள்ளி கொண்டு வரணும். இங்க இருக்க புள்ளி இந்த இடத்துல கட் பண்ணி இந்த இடத்துல வரும். ஸோ 134வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, 1.425. கேள்வி 135, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்தம் தொகை ரூபாய் 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி கேட்குறாங்கப்பா. 4500 ரூபா வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம், 5000 ரூபா திருப்பி தரோம். ஓகேங்களா, வாங்கினது 4000, 5000 திருப்பி கொடுத்தா எவ்வளவு வட்டி கொடுத்துருக்கோம், 5000 - 4500, அப்போ 500 ரூபா வட்டி கொடுத்துருக்கோம். 135 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, ₹500. கேள்வி 136, மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதை பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்காங்க, ×1 × 2 × 3 × 4 × 5, இது என்னவா இருக்கணும், ×6 இருக்கணும். 480 × 6. சரி, 400 × 6 என்னன்னு பார்ப்போம். 400 × 6 2400. 80 × 6 8 × 6 என்ன வரும் நமக்கு, 48. 48 ஒரு 0 ஆட் பண்ணீங்கன்னா பாருங்க 2880. 136 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, 2880. கேள்வி 137, 60 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகள் இடையிலான விகிதம் 2:1 எனில் அவ்வகுப்பில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை யாது? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தம் 60 பேர் இருக்காங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ அப்போ ஆட் பண்ணா என்ன வரும், 3. இந்த 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஒரு பார்ட் கிடைச்சிரும். ஸோ ஒரு பார்ட் நமக்கு என்னது 20.
ஈஸியாக சொல்லிடலாம். 2 பங்கு 1 பங்கு பார்த்தாலே சொல்லிடலாம். அப்போ எவ்வளோ? பாய்ஸ் 40, கேர்ள்ஸ் 20. ஸோ 137 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 40,20. கேள்வி 138 முழு எண்கள் W ஈக்குவல் டு கொடுத்துருக்கு 1 0 1 2 3 டாட் டாட் என்பன டேஷ் எனவும் அழைக்கப்படும். இன்டீஜர்ஸ் கேட்குறாங்க, இன்டீஜர்ஸ் வச்சு கேட்குறாங்க. ஸோ ஹோல் நம்பரை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவ்னா 1 2 3 சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லலாம்? 0 வந்த வச்சு பாசிட்டிவ் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நெகட்டிவ் நம்பரே இல்லைன்னு சொல்லலாம்ல, நெகட்டிவ் இன்டீஜர் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம்? அந்த கேள்வியை நம்ம 138 கேள்வியை ஆப்ஷன் சி நான் நெகட்டிவ் இன்டீஜர் குறையற்ற முழு எண்கள் அப்படின்னு சொல்லலாம். கேள்வி 139 ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. பாருங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சே சொல்லலாம். எந்த நம்பர்லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 80 20%. 100 தான் ஈஸி. 100 20% 20. 100லேருந்து 20 கழிச்சா 80 வரும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன சொல்லிடலாம்? ஆப்ஷன் பி 100ன்னு சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா நம்பர் தெரியல எக்ஸு, அதுலேருந்து 20% குறைக்கிறோம். 20 80ல் 20 போச்சுன்னா 80/100 ஈக்குவல் டு 80 கிடைக்குது. இந்த 80 அடிச்சிட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100 அந்த பக்கம் போயிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 100. 139 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 100. கேள்வி 140 பர்சன்டேஜில் எழுத சொல்கிறாங்க. 200 ml இன் 2 லிட்டர்ஸ். ஸோ 2 லிட்டர் நம்ம வந்து எம்எல் எழுதுனா என்ன பண்ணலாம்? 2000 எழுதுவோம். ஓகேவா? ஸோ இது 100%ங்கிறது 2000னா 200 வரணும். பாருங்க 10% தானே 200. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10%. இல்லைன்னா என்ன பண்ணணும்? 200/2000 இன்டூ பர்சன்டேஜ் வேணும். அதில் 100 2 0 2 0 1 0 1 0 2 ஆல் அடித்தோம்னா 10. சால்வ் பண்ணால் 10 தான் வரும். 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 10%. நம்ம சைக்காலஜி பார்ட்டில் வந்து 7th மேக்ஸ் மிக்சர் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சிலபஸ் ஓரளவு மிக்ஸ் பண்ணி எல்லாமே பார்த்தோம். இங்கிலீஷ் பாடத்தை பொறுத்தளவு ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ அண்ட் தி. ஆர்டிகிள்ஸ்னா ஏ அண்ட் தி. கான்சனன்ட்ஸ் வரும்போது ஏ யூஸ் பண்ணுவோம். வவல்ஸ் வரும்போது என்ன பண்ணுவோம்? அண்ட் யூஸ் பண்ணுவோம். தி ஏதோ ஒன்று, தி கேங்கர்ஸ். ஸோ தி கேங்கர்ஸ் அது மாதிரி ஏதோ ஒன்று, உலகத்தில் ஒன்று, அது மாதிரி சிறந்தது சிறப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தி யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸில் என்ன மாதிரி யூஸ் ஏ அண்ட் த நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேள்வி 91 திஸ் ஹாஸ் காட் டு ஸ்டாப் இமிடியட்லி ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் செட் இன் டேஷ் வாய்ஸ். என்ன வாய்ஸ் சொல்லியிருப்பாரு? இன் அ ஸ்டர்ன் வாய்ஸ் ராப்பிங் ஹேமர். ஹேமர்னா தி ஹேமர் ஃபார் சைலன்ஸ் இன் தி கோர்ட். கோர்ட்டுக்கு போது என்ன சொல்லுவோம்? தி கோர்ட் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் 91 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி ஏ கமா தி கமா தி. கொஸ்டின் நம்பர் 92 விஷால் ட்ரூ டேஷ் ஒண்டர்ஃபுல் டபிள்யூ. ஒண்டர்ஃபுல் வரும்போது என்ன பண்ணுவோம்? ஏ தான். 92 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ஏ கன்சனண்டா. ஸோ ஏ தான் யூஸ் பண்றோம். 93 கேள்வி ப்ளீஸ் கிவ் மீ தி ப்ளீஸ் கிவ் மீ ஏ ஹேமர். அங்க வந்து நம்ம என்ன பண்ணோம்? தி ஹேமர் ராப்பிங் தி ஹேமர். இங்க வந்து கிவ் மீனா தி ஹேமர்ல ஒன்னு கொடுங்க. கிவ் மீ ஏ ஹேமர் அண்ட் a nail. 93rd கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ கமா ஏ. 94th கொஸ்டின் கம்ப்யூட்டர் இஸ் அண்ட் டேஷ் எலக்ட்ரானிக். எலக்ட்ரானிக் வவலா. ஸோ அண்ட் வரணும். 94th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ட். 95th கொஸ்டின் வாட்டர் இஸ் டேஷ் எக்ஸலர் ஆஃப் லைஃப். இந்த இடத்துல நம்ம வவல் இருக்கிற அண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, வாழ்க்கைக்கு முக்கியம். அப்போ தி யூஸ் பண்ணணும். 95th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி தி. 96th கொஸ்டின் ரைஸ் இஸ் தி ஸ்டாப்பிள் ஃபுட் ஆஃப் ஏசியன்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம்னா இதை வந்து ஏ அண்ட் த எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, நன் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஆக்சுவலாக முன்னாடி வவலே கிடையாது. ஸோ 96th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி நன். 97th கொஸ்டின் தேர் ஆர் 3 rooms அண்ட் ஏ பால்கனி. ஒரு பால்கனி. 97th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ. 98th கொஸ்டின் த அவர் இஸ் and a unit. use silent. So answer வந்து A வரணும். 98th question answer option C A. 99th question I saw dash 1 rupee 1 and 1 rupee. இந்த த்ரீயும் ஓ சைலண்ட் யூஸ் பண்ணுவோம். வவல் வரும்போதும் சில நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸம்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் தான். 99th question ஆன்சரும் ஆப்ஷன் சி ஏ. கொஸ்டின் நம்பர் 100 தி போலீஸ் புக் அண்ட் எஃப்ஐஆர். எஃப்ஐஆருக்கு வந்து ஸ்பெஷல் கேஸ் அண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு 1க்கு 4 1 4ங்கிறது ஒரே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் சி செக் பண்ணுவோம். தி ரெட் ஃபோர்ட் கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹி லிவ்ஸ் 0 ஆர்டிகிளே கிடையாது. சி வாண்ட்ஸ் டு பிகம் எ டாக்டர். ஸோ 100வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி
நம்ம இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புக்கோட மேக்ஸ் பார்ட் சைக்காலஜியில் பார்த்துருக்கோம். அப்புறம் இங்கிலீஷ் பார்ட்டில் ஆர்டிகிள்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.